சந்தோஷ் குட் மார்னிங். ஹாய் குட் மார்னிங். என்ன சந்தோஷ் லேட்டு போல? ஆமாம் சார், எஸ்டர்டே தூங்குறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நடத்து. வயசுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லையே. ச்சீ. ஹாய் சந்தோஷ். ஹாய். என்ன என் கேபின்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? சும்மா ஒன்னு பார்க்கலாம் தான் வந்தேன். வை லேட்? இல்ல, நைட்டு கொஞ்சம் தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. யாரே ஒரே ஜாலியா? இல்ல வைஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நேத்து நீ வந்து என்ன ஷாப்பிங் போலான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி என் வைஃப் எனக்கு கால் பண்ணி ஷாப்பிங் போகலான்னு கூப்பிட்டா. ஆனா நான் ஒர்க் இருக்கு வர முடியாதுன்னு அவகிட்ட சொல்லிட்டேன். ஆனா நீ வந்து ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால என்னால மறுக்க முடியாம உன் கூட ஷாப்பிங் வந்துட்டேன். ஆனா என் வைஃபு கிட்ட நான் அதெல்லாம் சொல்லல. ஆபீஸ் ஒர்க்னால லேட் ஆயிடுச்சுன்னு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா அவகிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டான்ற ஃபீலிங்ல என்னால தூங்கவே முடியல. சோ மிட் நைட்ல அவளை எழுப்பி அவகிட்ட பாவ மன்னிப்பு கேட்காத குறையா எல்லாத்தையும் சொல்லி சாரி கேட்டேன். சரி, அதுக்கு உன் வைஃப் என்ன ரியாக்ட் பண்ணாங்க? ஒண்ணு இல்ல, எல்லாத்தையும் நானே சொல்லி சாரி கேட்டதுனால என்ன மன்னிச்சு விடுறேன்னு சொன்னா. ஏன் சந்தோஷ், எல்லாத்தையும் வைஃப் கிட்ட சொல்லிடுவியா? அவ்வளோ லாயலா நீ? ஆமா அதிரா, நீ தானே சொன்ன என்னோட சோடியாக் சைன் ஸ்கார்பியன் வெரி லாயல்னு. அதே மாதிரி தான். என்ன கொஞ்சம் ஐ எம் லிட்டில் ஷார்ட் டெம்பர், ஆனா வெரி லாயல். ஏன் இப்படி பாக்குற? இப்பதான் எனக்கு ரொம்ப ஆமா தாயே, என்ன கொஞ்சம் வேலை பார்க்க விடுறியா? ஆல்ரெடி நேத்துக்கு என்னோட வேலை கம்ப்ளீட்டா பெண்டிங் ஒன்னால. இன்னைக்காவது வேலை பார்க்கறேன். ஓகே, டேக் கேர். ப்ளீஸ் வர சொல்லிட்டேன். கந்தசாமி, சாருக்கு ஒரு சமோசாவும் லட்டுவும் கொடுங்க. சரிம்மா. நார்மல் சுகர் ஓகேயா? நார்மல் சுகர் தான். சமோசா சூடா இருக்கு. Thank you ma'am. Thank you very much. இன்னாங்க சேட்டா. Thank you ma'am. ஹலோ சார், ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்கோம். நீங்க கொடுத்த அட்ரஸ்க்கு வந்திருக்கோம். ஆனா வீடு பூட்டி இருக்கு சார். அப்படியா? வீடு பூட்டி இருக்கா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. லக்ஷ்மி அம்மா, வழக்கமா நமக்கு டீ சக்கரை காபி தூள் சப்ளை பண்றவர் இருக்காரு. டெலிவரி கொடுக்க ஃபிளாட்டுக்கு வந்திருக்காராம். ஆனா வீட்ல யாரும் இல்லையா, கதவு பூட்டி இருக்காமா. அப்படியா? அப்பா வீட்ல தானே இருப்பாரு. மணி என்னாச்சு? 5:30 மணி ஆச்சுமா. 5:30 மணினா கோயிலுக்கு போயிருப்பாரு. இப்ப என்ன பண்ணலாம்? பேசாம இங்க எடுத்துட்டு வர சொல்லுங்க. பாஸ், ஆபீஸ் அட்ரஸ் தெரியும்ல, அங்க கொண்டு வந்துருங்க. சார், ஆபீஸ்க்குலாம் கொண்டு வர முடியாது சார். எங்களுக்கு இன்னும் நிறைய டெலிவரி இருக்கு சார். அப்படியா? அப்போ முடியாதா? அம்மா, அவங்களுக்கு நிறைய டெலிவரி இருக்கான். இங்க வந்துட்டு போனா லேட் ஆயிடுமா. அப்ப நாளைக்கு கொண்டு வர முடியுமான்னு கேளுங்க. அப்ப நாளைக்கு கொண்டு வர முடியுமா முடியாதா? அம்மா, நாளைக்கு முடியாதா? அவங்க வேற ஏரியாவுக்கு டெலிவரி போணுமா. அச்சச்சோ, நாளைக்கே நமக்கு தேவைப்படும்ல. ஆமாமா. அப்போ ஒண்ணு பண்ண சொல்லுங்க. நம்ம சிங்கார ரூம் இருக்குல்ல, அங்க இறக்கி வச்சுட்டு சிங்காரத்துக்கிட்ட சொல்லிட்டு போ சொல்லுங்க. அங்க செக்யூரிட்டி ரூம் இருக்குல்ல பாஸ், அங்க சிங்காரம்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு இறக்கி வச்சுட்டு போங்க. அம்மா, அங்க சிங்காரம் இல்லையா? சரி, நம்ம வீட்டு வாசல்லையே இறக்கி வச்சுட்டு போ சொல்லுங்க. ஹலோ, நீங்க அத வீட்டு வாசல்லே இறக்கி வச்சுட்டு போங்க. சரிங்க சார், வீட்டு வாசல்லே இறக்கி வச்சிட்டு போறேன். சரி. லக்ஷ்மி அம்மா, எங்களுக்கு 2 டீ கொடுங்க. அதோ இப்ப தரேன். சரி, ஓகே. கந்தசாமி, நாட்டு சக்கரை கொஞ்சம் கொடுங்க. இதோ தரமா. இந்தாங்கம்மா. இதோ இப்ப தரேன். சரி, ஓகே.
மழை வேற இப்படி பெய்யுதே. சக்கரை டீ தூள்ல எங்க வச்சான்னு தெரியலையே. நனைஞ்சிருச்சுனா ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. வீட்ல யாரும் இல்லைன்னு சொல்லி இங்கதானே இறக்கி வைக்க சொன்னோம். எங்க போச்சுன்னு தெரியலையே. இங்கேயும் அதை வைக்கலையே. ஒருவேளை சிங்காரம் அதை எடுத்து வச்சிருப்பாரோ? கேக்கலாம். சிங்காரம். என்ன லட்சுமிமா இவ்வளவு பதட்டமா வரீங்க? சிங்காரம், சக்கரை டீ தூள்லாம் எனக்கு டெலிவரி வந்துச்சுல்ல? ஆமாமா, அந்த டெலிவரி ஆள் கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உங்க பிளாக் வெளிய இறக்கி வச்சிட்டு போனானே. ஆமாங்க, நான் கூட மழையில நனைய கூடாதுன்னு நீங்க எடுத்து வச்சிருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஐயோ சாரிம்மா, நான் சில வேலையில மறந்துட்டேம்மா. அம்மா, அந்த பொருள்லாம் பத்திரமா தானமா இருக்கு? இல்ல, அந்த பொருள் ஒண்ணு கூட காணோம். இதுக்கு ஏமா டென்ஷன் ஆறீங்க? உங்க வீட்டாளுங்க யாராவது நடுவுல வந்து உள்ள எடுத்து வச்சிருப்பாங்கம்மா. இல்ல சிங்காரம், அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னம்மா சொல்றீங்க? அப்ப அது எங்கதாம்மா போச்சு? அதான் எனக்கும் புரியலையே. அம்மா, முன்னாடி அசோசியேஷன் பணத்தை திருடி உங்களை மாட்டி விட்டா மாதிரி அந்த பிரதிபா எடுத்து எங்காவது ஒளிச்சு வச்சிருப்பாங்களோ? தெரியலையே எனக்கு. அம்மா, யாராவது கண்டிப்பா எடுத்து வச்சிருப்பாங்கம்மா. வாங்கம்மா போய் விசாரிக்கலாம். சரி மேடம், ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. உங்க திங்ஸ் எல்லாம் பத்திரமா என் வீட்டுல தான் இருக்கு. உங்க பிளாக்குக்கு வெளியே திங்ஸை வச்சுட்டு போறதை நான் பார்த்தேன். மழை வந்த உடனே அந்த திங்ஸ் எல்லாம் நனைஞ்சிருமோன்னு தோணுச்சு. அதான் சேஃபா எடுத்து என் வீட்டுல வச்சிருக்கேன். நல்ல காரியம் பண்ணீங்க சார். லட்சுமி அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு பதட்டமா இருந்தாங்க தெரியுமா? அந்த பதட்டத்திலே தெரிஞ்சது அந்த பொருள்லாம் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு. இல்லம்மா, நான் பார்த்து செய்ய வேண்டியதை நீங்க பொறுப்பா செஞ்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் சிங்காரம், நம்ம எல்லாரும் ஒரே அபார்ட்மெண்ட்ல தானே இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறதா முறை. கண்டிப்பா சார். வாங்க லட்சுமி மேடம், திங்ஸ் எல்லாம் எடுத்து தரேன். வாங்க மேடம், உட்காருங்க. பரவாயில்ல, என்னோட திங்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போயிடுவேன். டைம் ஆயிடுச்சுல்ல? ஓகே மேடம், ஒரு நிமிஷம். நீங்க எடுத்துட்டு போறீங்களா? நான் வந்து கொடுக்குவா? வேண்டாம் வேண்டாம், நானே எடுத்துட்டு போயிடுறேன். ரொம்ப நன்றிங்க. சரியான நேரத்துல பொருள் எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சிட்டீங்க. இல்லனா பொருள் எல்லாம் மழையில நனைஞ்சி வீணா போயிருக்கோம். தேங்க்ஸ். எதுக்குங்க நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இது என் கடமை. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லிங்க. நானும் ஒரு கேட்டரிங் வச்சிருக்கேன். சமைக்கிற பொருள் வீணானா மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும், எவ்வளவு பொருள் இழப்பு, எந்த அளவுக்கு கால வரையும்னு எல்லாம் தெரிஞ்ச குக்குனா. இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒதுங்கி போக முடியாதுல்ல. ஏன்னா ஒரு குக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல. உணவு உற்பத்தி பண்ற விவசாயிக்கு எப்படி பதறமோ அதே மாதிரிதான்
உணவை சமைச்சு கொடுக்கிற நமக்கும் அது வீணா போனா பதறுவோம் இல்ல, ம் அது கெட்டு போகாம பாதுகாக்கிறது நம்ம கடமை. ம் அந்த அர்த்தத்துல தான் நான் சொன்னேனே தவிர வேற எதுவும் இல்லை. ம் சரிதான். ம், மறுபடியும் சொல்றேன், தேங்க்ஸ். ம், வரேன். ம், நான் எடுத்து வரேன். இல்ல வேண்டாம், நானே எடுத்துட்டு போறேன். ஒரு பொண்ணு எதை செய்யலான்னு 5 இருக்கு, இதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப். லக்ஷ்மிம்மா, ம்? ஹேண்ட்பேக் சூப்பரா இருக்கு. என் பவி வாங்கி கொடுத்தது. ஓ, ம் ஆ ம் ஆ நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்லை. பாய். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். அம்முக்குட்டி, எப்படிரா இருக்கீங்க? செல்லமே, அப்பாவை வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைல்ல? எப்போ வந்து அப்பாவை பார்க்க போறீங்க சொல்லுங்க மாமா. ஓ மாப்பிள்ள, நீங்களா? நான் அம்முக்குட்டின்னு நினைச்சு பேசிட்டு இருந்தேன் மாப்பிள்ள. சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா மாப்பிள்ள, ஏன் 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 அழறீங்க மாப்பிள்ள? மாமா, திடீர்னு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. அப்பாட்ட சொல்லாம போய் நிப்போன்னு சொன்னா மாமா. அதான் பைக் எடுத்துட்டு காஞ்சிபுரத்துல இருந்து நானும் அவ்வளோ வந்துகிட்டு இருந்தேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள. வர்ற வழியில லாரிக்கார என்ன இடிச்சுட்டா மாமா. ஐயோ மாப்பிள்ள, என்ன ஆச்சு மாப்பிள்ள? கீழே விழுந்ததுல எனக்கு லேசா அடிபட்டுருச்சு மாமா. ஆனா அவளுக்கு கல்லுல தலைப்பட்டு நல்லா அடிபட்டுருச்சு மாமா. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? மாப்பிள்ள, அம்முக்குட்டிக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா மாப்பிள்ள? சொல்லுங்க மாப்பிள்ள. இல்ல மாமா, அவன் மயக்கத்துல இருக்கான் மாமா. ஐயோ
நான் மெடிக்கல் ஷாப்புக்கு மெடிசன் வாங்க வந்திருக்கேன் மாமா. மாப்பிள்ள அவளுக்கு அடிபட்டதுல ரத்தம் நிறைய போயிடுச்சு மாமா. ஐயோ மாப்பிள்ள ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அவளுக்கு தலையில ரத்தம் கட்டி இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க மாமா. என்ன மாப்பிள்ள திடீர்னு இப்படி சொல்றீங்க? என் அம்முக்குட்டிக்கு ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. மாமா இப்ப உடனே 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும் மாமா. 1 லட்சமா? ஐயோ மாப்பிள்ள, யாரார்கிட்டயே கேட்டு பார்த்தோம் மாமா, எங்கேயுமே கிடைக்கல மாமா. நீங்க எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணுங்க மாமா. மாப்பிள்ள அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் மாப்பிள்ள? சீக்கிரம் ரெடி பண்ணுங்க மாமா, அவளுக்கு ஆபரேஷன் பண்ணணும் மாமா. சரி மாப்பிள்ள, நான் கேட்டு பாக்குறேன். எங்கேயாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் மாப்பிள்ள. அம்முக்குட்டிய பத்திரமா பாத்துக்கோங்க மாப்பிள்ள. கொஞ்சம் பக்கத்திலே இருக்க மாப்பிள்ள. நீங்க தைரியமா இருக்க மாப்பிள்ள. நான் வந்துடுறேன். ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை? இவ்வளவு பணத்துக்கு நான் யாருக்கிட்ட போய் நிப்பேன்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த அபார்ட்மெண்ட், அதுல இருக்கிற ஆளுங்க மட்டும் தானே. அம்முகுட்டி, வேற வழி இல்ல. எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டு பாப்போம். எல்லார் கால்லயும் விழுந்து ஆளுக்கு 5000 கொடுத்தா கூட என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடலாம். பிரதீபா அம்மா கிட்டே கேட்போம். அத்தை பெல் அடிக்குது. உள்ள போய் கதவை மூடிக்கிட்டாங்கன்னா வெளியில என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. கமிங். ஆண்டவா, என் பொண்ணை காப்பாத்து. வரேன். காட். ஓ சிங்காரம், என்னது இது? நான் ஸ்டாப்பா கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம பெல் அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? அம்மா, என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காம்மா. மை காட், என்ன சொல்றீங்க சிங்காரம்? ஆமாம்மா. அம்மா, என்ன பார்க்க வர வழியில ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்கம்மா. தலையில ரத்தம் கட்டி இருக்காம்மா. உடனே ஆபரேஷன் பண்ணணுமாம்மா. அப்புறம் எதுக்காக இங்க நின்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்க? ஹரி அப் மேன், ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டியதானே? அம்மா, பணம் இல்லையம்மா. பழா போன அந்த பணம் என்கிட்ட இல்லையம்மா. அதுக்கு இருக்கிற மரியாதை வேற எதுக்கும் இல்லையம்மா. ஓ, அது வேற இருக்குல்ல. அம்மா, உடனே 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டணுமா? என்கிட்ட சுத்தமா பணம் இல்லம்மா. நீங்க கொடுத்து உதவுனீங்கன்னா அடுத்த மாசம் சம்பளம் வாங்கி கொடுத்துருவோம்மா. பணம் 1 lakh நான் உங்களுக்கு. சிங்காரம், நீங்க ஏதாவது ஐடில வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? லாக்ஸ் கணக்குல சம்பாதிக்கிறதுக்கு எப்படியாவது திரும்ப கொடுக்கறேன்னு சொல்றதுக்கு? அம்மா, நீங்க வேலை பாக்குறதுக்கும் நீங்க வாங்குற சம்பளத்துக்கும் உங்களால எப்படி இவ்வளவு பெரிய பணத்தை எனக்கு திரும்ப கொடுக்க முடியும்? இது பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்கள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு போனீங்கன்னு வைங்களேன், ப்ராப்பரான எக்யூப்மெண்டோட உங்களை நல்லா கவனிச்சுப்பாங்க. ஓகேவா? ப்ளீஸ் எல்லாம் சொல்லாதீங்க, போங்க. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. என் பொண்ணுன எனக்கு உசுருமா. இந்த நிலைமையில என்னால பணம் புரட்ட முடியல. இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசம் நகை, நெட்டு, சீட்டு பணம், அப்புறம் மாப்பிள்ளையோட பிஎஃப், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து கண்டிப்பா கொடுத்துருவோம்மா. ப்ளீஸ்மா. உங்களுக்கு நான் என்னன்னு சொல்றது புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு திடீர்னு வந்து 1 lakh rupees கேக்குறீங்க. எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா அது? நான் என்ன வீட்டுக்குள்ள வச்சிருப்பேன் அவ்வளவு பெரிய அமௌண்ட்? நான் ஏடிஎம்க்கு போனா கூட லிமிட்டே 25,000 தான். அதுவும் சாரி டு சே, உங்களுக்காக எல்லாம் அவ்வளவு பெரிய ரிஸ்க் என்னால எடுக்க முடியாது. ஐ காண்ட் ஹெல்ப் யூ, சாரி. அம்மாம்மா, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்மா. ஆனா ஆபத்துக்கு பாவம் பாருங்கம்மா. ஒரு உசுருமா. உசுருக்கு முன்னாடி இப்படி கணக்கெல்லாம் போடாதீங்கம்மா. ஓ சிங்காரம், சோ எம்பரேசிங். ஓகே, இது பாருங்க, ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ரொம்ப நன்றிம்மா. சத்தியமா சத்தியமா திருப்பி கொடுத்துருவோம்மா நானு. நோ 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 நோ, நீங்க திருப்பி எல்லாம் கொடுக்க வேண்டாம். வெயிட். அம்மா, மகராசியா இருக்கணுமா நீங்க? such a nonsense. ஆண்டவா, நன்றிப்பா. யா, என்னம்மா? வாட்? சிங்காரம், தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம் எல்லாம். உங்களுக்கு என்னால இவ்வளவுதான் ஹெல்ப் பண்ண முடியும். சோ ப்ளீஸ் டேக். நான் ஒன்னு சொல்லட்டுமா?
நீங்க இதே மாதிரி டோட்டல் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃபிளாட்ஸ்ல போய் கலெக்ட் பண்ணீங்கன்னு வைங்க. ஐ திங்க் மோர் ஓவர் வந்து உங்களோட பட்ஜெட் வந்து நின்னுடும் நினைக்கிறேன். அம்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கோ 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 ப்ளீஸ் கோ. அம்மா யாரு? சிங்காரம், என்ன ஆச்சு? அம்மா